வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் மிக அண்மையில் நடைபெற்று முடிஞ்சிச்சு. மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிச்சு. அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்று பேசினேன். ஒரு 8 நிமிடம் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். நான் பேசின பேச்சிலேருந்து சில வினாடிகள் பேச்சை மட்டும் கத்தரித்து எடுத்துக்கொண்டு அதை சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள். பரப்புறதோடு திமுக காரனை கொலை பண்ணுங்கிறாமன், இப்படி கொலை மிரட்டல் விடுறான், இவன் மேலே கொலை முயற்சி வழக்க போடலாம், வழக்க போட்டு உடனடியாக கைது பண்ணி செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு 2-3 நாள் பொதுக்குழு முடிஞ்சதுலேருந்து 2-3 நாள் இந்த ஊப்பிகள் கதறினாங்க, அழுது புரண்டாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னோடனே இதுதான் பிரச்சனை திமுக கிட்ட. எப்போ பாரு நாகரிக அரசியல், இந்த பொறுமையால் தான், இந்த சகிப்புத்தன்மையால் தான் திமுக இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களே மனசை சமாதானப்படுத்திட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பேசணும்னு நினச்சா அதுக்காக தான் பேசுகிறேன். இதில் நான் பேசியதோட பொருள் அதுவல்ல. திமுக காரங்களை கொலை பண்ணணுங்கிற பொருளாக நான் பேசலை. கொலைவெறி வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வெறி ஏற்றிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். கொலைவெறி கொண்டு வேலை செய்யணும், அப்படி வேலை செஞ்சு அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற பொருளாக நம்ம பயன்படுத்துகிறேன். இப்போ பண்ண பழகடா பச்சை படுகொலை அப்படின்னு பாரதாசன் பாடினா கொலை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு பொருள் இல்லை. அதே போல் கொலைவாளிடா கொடியோர் செயல் அறவே அப்படின்னு சொல்கிறப்ப வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது ஒரு வீரியத்தை, ஒரு வெறி கொண்டு வேலை செய்யுங்கிறத சொல்கிற ஒன்று தான். அதே போல் நாம் புழக்கத்தில் கொலை காண்டு அப்படின்னு பயன்படுத்துகிறோம், கொலை மாசு அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய சொல்லாளர்கள் அல்ல, ஒரு வீரியமாக இன்னும் மூர்க்கமாக வேலை செய்யணும் என்பதை சொல்லக்கூடிய ஒன்று தான். அந்த அடிப்படை தான் நான் பேசினேன். ஆனால் அதுக்கே கைது பண்ணணும், சிறைப்படுத்தணும், விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் நாகரிக அரசியல் பண்ணுவீங்க? எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க, அப்பா இவனெல்லாம் விடக்கூடாது, விஷம், கடுமையான விஷம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நான் பேசாத ஒன்றுக்கே பேசினதா சொல்லி இவ்வளவு ரோசமும் இவ்வளவு வேகமும் இவ்வளவு கோபமும் படக்கூடிய திமுகவோட இணைய உடன்பிறப்புகள் சில விவகாரங்களில், ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட விவகாரங்களில் மட்டும் கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க, ஜென் மோடுக்கு போயிடுறாங்க, இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அது ஏன்னு புரியலை. எதை சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நான் பல தடவை சொல்லி 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 எனக்கும் சலிச்சு போச்சு, பார்க்குறவங்களுக்கும் சலிப்பு ஏற்படும், என்னடா இதையே சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் நடந்ததை சொல்லித்தானே ஆகணும். அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த குருமூர்த்தி அவர் என்ன போன ஆட்சி காலத்தில் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் ஆண்மையற்றவர்கள்னார். அந்த குருமூர்த்தி இந்த ஆட்சி காலத்தில் என்னென்னா, அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெயர் பலகை பொறிக்கப்பட்டிருப்பது போல் ஒன்றை வடிவமைச்சு போடுறார். அந்த பெயர் பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பொண்டாட்டியை விற்று பிழைக்கிறவங்க திமுக காரங்க அப்படின்னு பெரியார் சொன்னது போல் போட்டிருக்கு. அப்படி ஒன்று வடிவமைச்சு போடுறார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில். ஆனால் பெரியார் அவ்வாறு சொல்லலை. ஒருவேளை பெரியார் அவ்வாறு சொல்லியிருந்தாருன்னா மேற்கோள் காட்டி பேசுகிறப்ப வழக்கு தொடுக்க முடியாது, இது சட்டம். ஆனால் பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி பொண்டாட்டி விற்று பிழைக்கிறவங்க திமுக காரங்கன்னு சொன்னது மூலமாக இவங்க திமுகவோட இணையத்தில் 2 கோடி திமுக உறுப்பினர்கள் சொல்லப்படுது. அப்போ 2 கோடி பேரையும் கொச்சைப்படுத்தக்கூடிய, குடும்பத்தாரை இழிவுபடுத்தக்கூடிய எல்லாருக்கும் பார்த்த உடனே ரோசமும் கோபமும் வரணும். ஆனால் எந்த ரோசமும் கோபமும் வரலை. இன்னைக்கு என்ன கைது பண்ணு அப்படின்னு கொந்தளிக்கிறவங்க குருமூர்த்தியை சும்மா விடக்கூடாது, கைது பண்ணுங்க, சிறைப்படுத்துங்க அப்படிலாம் ஒருபோதும் ஒருத்தனும் சொன்ன மாதிரி தெரியல. குறைந்தபட்சமாக திமுகவில் 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருக்கக்கூடியவங்களாவது அது கண்ணம் தெரிவிப்பாங்களான்னா அப்படி எந்த கண்ணம் தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியலை. எந்த கண்ணம் தெரிவித்த மாதிரி நமக்கு தெரியலை. தம்பி காளி மீது நீங்கள் வழக்கு போட்டு நடராத்தில் தூக்குனது போல் நீங்கள் அப்படி கூட பண்ண வேண்டியில்லை. குறைந்தபட்சம் ஒரு அவதூறு வழக்கு அப்படிங்கிற அளவாவது, ஒரு சிவில் கேஸாவது நோட்டீஸ் அனுப்பலாம். ஆனால் அப்படி எந்தவித முன்னகரும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் ஆள் குருமூர்த்தி மேலே கை வச்சா பாஜக தலைமைக்கு கோபம் வரும். கோபம் அவன் ரெய்டை போட்டான்னா அப்புறம் இன்னும் கஷ்டம். அதனால் பயந்துக்கிட்டு அவ்வளவு கேவலமாக குருமூர்த்தி பேசினவ கூட திமுகவோட ஐடி விங்கு, லீகல் விங்கு, அப்புறம் திமுகவோட தலைமை, 2ஆம் கட்ட நிர்வாகிகள், முரசொலி எல்லாமே வாய் மூடி மௌனமாகிவிட்டது. அதே போல் சுப்பிரமணிய சாமி, அந்த சுப்பிரமணிய சாமி இந்த பத்மசேஷாத்திரி பாலபவன், அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியோட சமூகம் சார்ந்த பள்ளிக்கூடம். அந்த பத்மசேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் ஆட்சியை கலப்பங்கிறார்.
இது திமுகவோட தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா? திமுகவோட மானத்தை ரோசத்தை உரைச்சி பார்க்குற ஒன்று இல்லையா? அப்போ திமுகவுக்கு கோபம் வரணும், கோபம் வந்திருக்கணும். கோபம் வந்து சுப்பிரமணிய சாமி செஞ்ச தவறுகளை கண்டறிஞ்சு வழக்கு தொடுத்திருக்க முடியும். சுப்பிரமணிய சாமி இங்கே பேசுகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் இந்து வழிபாட்டு தலங்களை தகர்க்குதுன்னு பேசுகிறார். அது உண்மைக்கு புறம்பானது, அவதூறு, இன்னும் சொல்லப்போனால் மத துவேஷத்தை மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய பேச்சு. அந்த அடிப்படையில் சுப்பிரமணிய சுவாமி மீது திமுக அரசு வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் வழக்கு தொடுத்தாங்களா அப்படின்னா எந்த வழக்கும் தொடுக்கலை. சுப்பிரமணிய சாமி மேலே வழக்கு போடுவாங்களா? இங்கே தமிழக பாஜகவால் ஓரம் கட்டப்பட்ட கெச்ராஜா மேலே வழக்கு போடவே துப்பு இல்லை. கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழக வாசலில் கருணாநிதி வந்து பாலியல் தொழிலாளி வீட்டுக்கு போனார், போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த பிறகு திருப்தி இல்லைன்னு சொல்லி காசை திரும்ப கேட்டார். பெரியார் வந்து அங்கே பாலியல் தொழிலாளி வீட்டில் போய் கூத்தடிச்சார், பொண்டாட்டியை சமைச்சு கொண்டு வர சொன்னார் அப்படின்னு என்னமோ பேசுகிறார் கெச்ராஜா கோயம்புத்தூரில் திமுகவோட ஆட்சியில். அவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சானா எந்த வழக்கும் இல்லை. திமுகவுக்காக நாள்தோறும் பேசக்கூடிய ஐயா சுவீரபாண்டியன் அவர் வந்து அறிவாலயத்தை பிச்சைக்காரன்னு கெச்ராஜா சொல்லிட்டாரு, அவர் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு புகார் கொடுத்தாரு. இந்த திமுகவோட ஆட்சியில் வழக்கு இல்லை. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா, அந்த ஜவாஹிருல்லா வந்து என்ன கொலைகாரன்னு சொல்கிறாரு கெச்ராஜா, அவர் மேலே வழக்கு போடுங்க புகார் கொடுத்தாரு. திமுகவோட ஆட்சியில் வழக்கு இல்லை, எந்த வழக்கும் இல்லை. ஏன் வழக்கு தொடுக்க முடியல? எங்கே போச்சு உங்கள் மானம் ரோசம் கோவம்? அப்போ எங்கே போச்சு? என் மேலே கேஸ் போட சொல்கிற, என்ன கைது பண்ணி உள்ளே போட சொல்கிற, அப்போ எங்கே போச்சு? இந்த காவிரி சிக்கல் உச்சத்தில் இருந்தப்போ கர்நாடகாவில் ஐயா ஸ்டாலினோட படத்தை வச்சு பாட கட்டி திவசம் பண்ணானே, அப்போ திமுகவோட எல்லா அணிகளும் சனிகளும் எங்கே போச்சு? குறைந்தபட்சமான கண்டனத்தையாவது வெளிப்படுத்தினாங்களா? கண்டனத்தை வெளிப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் தான். 1000 இருக்கட்டும்டா, எங்கள் முதலமைச்சர் எப்போ ஈடுபடுத்தினாலும் நாங்கள் கண்டிச்சோம். ஆனால் கண்டிக்க துப்பு இருந்துச்சா? அந்த எவன் பாட கட்டினானோ அவன் மீது கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் அரசு அமையத்தான் டி.கே. சிவகுமாரும் சித்தராமையாவும் அங்கே அதிகாரத்தில் அமரத்தான் ஐயா ஸ்டாலின் ஓடி போய் பரப்புரை பண்ணார் கர்நாடகாவில். அப்போ அந்த சமயத்தில் எங்கே போனீங்க? ஒரு படத்தை இடம்பெற்ற காட்சியை வச்சு காளியப்ப வந்து வீடியோ போட்டவுடனே, அந்த காணொலியை போட்டு ஒரு பதிவு போட்டவுடனே அவரை கைது பண்ணுது ராத்திரியோட ராத்திரியா. ஆனால் உண்மையிலே பாட கட்டினானே கர்நாடகாவில். அப்போ எங்கே போனீங்க? அப்போ எங்கே போச்சுங்க ரோசம் கோபம்லாம்? இந்த ஆட்சியோட தொடக்க நிலையில் பட்டண பிரவேசம் நடத்தலைன்னா ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாது, விடமாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு அச்சுறுத்தல் எடுக்கப்பட்டுச்சு. பட்டண பிரவேசத்துக்கு வந்து அந்த மயிலாடுதுறை வட்டாட்சியர் தடை போட்ட பிறகு இவ்வாறு மன்னார்குடி ஜியர் பேசுகிறவன் என்ன பண்ணும்? நடமாடு உரிமைக்கு, தமிழக அமைச்சரவையோட நடமாடு உரிமைக்கு விடப்பட்ட அச்சுறுத்தல், மிரட்டல். அப்போ அவர் மேலே வழக்கு தொடுக்கலாம். சரி, வழக்கு தொடுக்கலை, அது ஒரு பக்கம். குறைந்தபட்சமான கண்டனத்தை வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் வந்து திமுகவோட தலைமையில் இல்லை, திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் வெளிப்படுத்தலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய இங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் எந்த கண்டனத்தையும் வெளிப்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் மன்னார்குடி அது டிஆர் பாலு ஐயா அவரோட மகன் டிஆர்பி ராஜா அவங்களுக்கெல்லாம் சொந்த ஊர். அதே ஐயா டிஆர் பாலு ஒரு மேடையில் வீரமணியை வச்சுக்கிட்டு வீரமணி மேலே கை வச்சா நான் சும்மா விட மாட்டேன், நான் கையை வெட்டுவேங்கிற. அவர் வந்து ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இவ்வாறு பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் இவ்வாறு பேசக்கூடாது, மரபு இல்லை. ஆனாலும் கையை வெட்டுவேன்னு பேசுவார். இந்த பக்கம் டிஆர்பி ராஜா ட்வீட்டு போட்டு அழிச்சிட்டார். என்ன சொல்கிறார் ட்வீட்? இல்லைன்னா என் தலைவரை விமர்சித்தா நான் உதப்பேன் அப்படிலாம் எழுதுவார். அப்படி வந்து வீரமும் கோபமும் ஆவேசமும் கொண்ட டிஆர் பாலுவும் டிஆர்பி ராஜாவும் இருக்கக்கூடிய அதே மன்னார்குடியில் தான் ஒரே ஒரு குறுக்க வர்றால் வழிவிடுங்கோ என்பது போல ஒரே ஒரு ஆள் தான் மன்னார்குடி ஜியர். அவர் அவ்வாறு மிரட்டல் விடுத்த போது குறைந்தபட்சமாக அங்கே வந்து ஒரு முற்றுகை போராட்டம். ஐயா வைரமுத்து அவர்களை வந்து அன்னைக்கு கெச்ராஜா இழிவாக பேசிட்டப்போ நாம் தமிழர் கட்சி கெச்ராஜா வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணிச்சு. அதே போல் ஒன்று பண்ணியிருக்கலாமே, எதையுமே பண்ணலையே. இன்னும் சொல்ல போனால் சேகர்பாபு சொல்கிறாரு, ஆதினங்கள் அப்புறம் வந்து ஜியர்கள் போன்ற ஆன்மீக பெரியோர்களோட கருத்துக்கு, ஆவேச குரல்களுக்கு திமுக வந்து எதிர்வினையாற்றாது, மாறாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்டு அதை செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது.
அவன் வந்து மிரட்ட விட்டாலோ அச்சுறுத்தினாலோ நாங்கள் வந்து கண்டுக்க மாட்டோம். அதே சமயத்தில் அவனுக்கு ஏதாவது தேவைப்படுதா உடனே செஞ்சு கொடுப்போம். யார் சொல்கிறா? சேகர் பாபு. அப்படி விடப்பட்ட அச்சுறுத்தல் விடப்பட்ட அந்த கருத்து இருக்கு, அது இருக்கு பாருங்க, அந்த மிரட்டலை கூட கருத்துரிமைன்னார் சேகர் பாபு. அதே மன்னார்குடி ஜியை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் பேசுறது இவர் கருத்துரிமை, இவர் கருத்து மேலே எங்களுக்கு வந்து பெரிய மதிப்பு இருக்குது, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அப்போல்லாம் எங்கே போனீங்க? அப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் ரோசம் கோபம் இதெல்லாம் எங்கே போச்சு? இதுக்கு வந்து கைது பண்ணுங்கிறேன். கைதுன்னோடனே வழக்குன்னோடனே நாம் வந்து அப்படியே சுணங்கிடுவோம். ஐயோ வழக்கா, கைதா, சிறையா அப்படின்னு. நான் அடிப்படையில் நான் கற்றுக்கிட்டது பொது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை குணாதிசயம், அடிப்படையான குணம் சகிப்புத்தன்மை. கடும் அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்புறையோ எதுவாகினும் எதிர்கொள்ளணும். அதுதான் எனக்கு சிறைங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. 2018 அதிமுகவோட ஆட்சி காலத்தில் அன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டேன். 65 நாள் உள்ளே இருந்தேன் புல சிறையில். அதில் 45 நாட்களை வந்து நான் மறக்கவே முடியாத வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக கருதுறேன் நான். ஏன்னா குண்டர் சட்டம் போடப்பட்டதால் விசாரணை பிரிவிலேருந்து தண்டனை பிரிவுக்கு நான் மாற்றப்பட்டேன். அதனால் தண்டனை பிரிவில் வந்து அங்கே அண்ணன் பெரியவாளன், அண்ணன் ராபர்ட் பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார்லாம் இருந்தாங்க. அதனால் அவங்களோட பழகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு காட்சி வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு அவ்வளவு பூரிப்பாக இருக்கும். என்னென்னா என்னை பார்க்க வந்துட்டு நம்ம அண்ணன்கள் பார்க்க வந்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அறிவனையும் பயாசனையும் பார்க்க வந்தாங்க. அங்கே பார்த்துட்டு அவங்க கையாட்டி போகிறாங்க. சிறைக்குள்ளே நான் திரும்புகிறப்ப இந்த பக்கம் நடுவில் நான் நிற்கிறேன். இந்த பக்கம் அறிவண்ணன், அந்த பக்கம் பயாசண்ணன். ஒரு பக்கம் அறிவண்ணன், ஒரு பக்கம் பயாசண்ணன். அந்த காட்சியை வந்து வாழ்க்கையை என்னால் மறக்கவே முடியாது. நான் வாழ்வின் பெருமிதங்களில் ஒன்றா நான் நினைக்கிறேன். அப்படி வந்து அவங்களோட பழகிற வாய்ப்பு, அவங்களோட உட்காந்து சாப்பிட்ற வாய்ப்பு அதெல்லாம் கிடச்சிச்சு. பயாசனோட பழக்கம் இருந்தால் கூட அறிவனோட ஒரு தடவை பார்த்துருக்கேன். அறிவனோட பெரிய பழக்கம் கிடையாது எனக்கு. அறிவனோட அறிமுகம் கிடச்சது, அவரோட பழகிற வாய்ப்பு கிடச்சது, ஒரு அன்பின் பிணைப்பு கிடைச்சது எல்லாமே புல சிறைக்குள்ளே தான். இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கா. ஜெயக்குமார் அண்ணன் ஒரு குழந்தை மாதிரி. ஜெயக்குமார் அண்ணனை வந்து அங்கே அவரை பார்த்து அவரோட பழகிற வாய்ப்பு கிடச்சது எல்லாமே அந்த புல சிறையில். அதனால் 45 நாட்கள் நான் புல சிறையில் மொத்தம் 60 நாள் இருந்தேன். தண்டனை பிரிவில் இருந்த 40 நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. அவள் குண்டர் சட்டம் போடுறதுக்காக அங்கே, அதாவது நம்ம கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கப்போ தான் குண்டர் சட்டம் போடுவாங்க. குண்டர் சட்டம் போடுற வேளையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துலேருந்து வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவர் அங்கே குண்டர் சட்டம் போடுற அந்த ஆவணங்களை கொடுத்துட்டு போவார். அப்போ வந்து அவர் கொடுத்து தான் இந்த சிறையிலேருந்து அந்த சிறைக்கு மாற்றுறாங்க. விசாரணை சிறையிலேருந்து தண்டனை சிறைக்கு மாற்றுறாங்க. அப்போ தண்டனை சிறையை பார்த்து படியை எட்டி பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கப்ப அவர் கேட்குறாரு, என்ன பார்க்குற அப்படிங்கிறப்ப, உள்ளே போனால் வந்து பயாஸ் அண்ணன், அறிவண்ணன் உங்களாம் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். அவர் வந்து அதை அப்படியே போய் அங்கே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சொல்லிட்டார். அங்கே போய் சொல்லிட்டார். சொன்ன பிறகு நான் விடுதலையாகி என்னோடய அலைபேசியெல்லாம் இருந்துச்சு காவல் நிலையத்தில். வாங்க போகிறப்ப அங்கே இருக்கிற ஒரு காவல் துணை ஆய்வாளர் நினைக்கிறேன், அவங்க வந்து அவங்க கேட்குறாங்க, ஒரு பெண் ஆய்வாளர், அவங்க கேட்குறாங்க, உள்ளே யாரையோ பார்க்கன்னு சொன்னீங்களே, பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு கும்பிட்டு கோடி நன்றி அப்படின்னேன். பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாதிரி திகைச்சு போய் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு, அன்னைக்கு ஏதோ அப்படியே அமைதியாக உட்காந்திங்க, கை செய்யப்படுறப்ப அமைதியாக உட்காந்திங்க அப்படின்னாங்க. உடனே நான் வந்து சில இடங்களில் பாஷாவாக இருக்கணும், சில இடங்களில் மாணிக்கமாக இருக்கணும், நான் அப்போ வந்து மாணிக்கமாக இருந்தேன் அப்படின்னு நக்கலுக்கு சொன்னேன். உடனே அது கொழுப்பு அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்படி வந்து ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. இந்த ஆட்சியில் வந்து 2024 இருக்கோம். 2022 டிசம்பர் 6 அன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் எஸ்டிபி கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பாபர் சிடிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசுகிறேன். அதில் என்னோடு வந்து எஸ்டிபியோட மாநில நிர்வாகி, அப்புறம் தமிழா பாண்டியே, கு ராமகிருஷ்ணன் எல்லாரும் பேசுகிறாங்க. நான் தான் நிறைவாக பேசுகிறேன். ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு நினைக்கிறேன். அது 35 நிமிஷம் வந்து பாஜக தான் விமர்சித்து பேசியிருப்பேன். நான் பேசிட்டு வந்துட்டேன், டிசம்பரில் பேசிட்டு வந்துட்டேன். என் மேலே வந்து மார்ச் மாதம் வந்து வழக்கு தொடுக்கப்படுது. மார்ச் மாதம் இப்போ டிசம்பர் 6, 8, 10 தேதிகளில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டால் கூட, அது குறித்தான ஏதாவது அறிவிப்பு வந்தால் கூட ஏதோ வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நிர்வாக அமைப்பில் வழக்கு தொடுக்கிறாங்க, அவங்களே விரும்பி எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மார்ச் மாதம் போடப்படுது, 3 மாதம் கழித்து போடப்படுது. யார் புகார் கொடுத்தா? இந்து முன்னணியா, இந்து மக்கள் கட்சியா, இல்லை ஆர்எஸ்ஸா, விஹெச்பியா, இல்லை பாரதிய ஜனதாவா, இல்லை வலதுசாரியா, யார் புகார் கொடுத்தான்னு பார்த்தா யாருமே புகார் கொடுக்கல. புகாரே இல்லை. காவல் நிலையத்தை புகார் கொடுத்து அவங்களே வழக்காக போட்டாங்க. அது டிசம்பர் 6 நடந்ததுக்கு மார்ச் மாதம் போடணும். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு அரசாங்கம்னு தெரிஞ்சு போச்சு.
அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் வந்து சரி வந்தால் பார்த்துக்கலாம், அண்ணன்கள்கிட்ட சொல்கிறப்ப நான் சொல்லிட்டேன், இது மாதிரி ஜாமீன் எடுக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அந்த சமயத்தில் எனக்கு 3 பொதுக்கூட்டம் இருந்துச்சு. ஒன்று வந்து முதல் நாள் வந்து தம்பி அபுபக்கரோட ஊரான காயல்பட்டினம், அடுத்த நாள் வந்து அம்பாசமுத்திரம், அதுக்கு அடுத்த நாள் வந்து திருவாரூர் மாவட்டம் நனிலம். 3 நாள் 3 பொதுக்கூட்டம். 3 பொதுக்கூட்டத்தையும் கலந்துட்டு பேசினேன். 3 பொதுக்கூட்டத்தையும் வழக்க சொல்லி கைது பண்ணு பார்த்துக்குவோம் அப்படின்னு பேசினேன். ஏன்னா கைதுன்னா என்ன சொல்கிறது, ஜெயில்னா பெயில்னு ஒன்று இருக்குது, வெளில வரத்தான் போகிறோம், இன்னும் உக்கிரமாக செயல்படத்தான் போகிறோம். அதனால் எதிர்கொள்ள தரத்தான் இருந்தேன். நான் வழக்கு வந்தால் கைது வந்தால் வழக்கு கைது பார்த்துக்கலாம், கைது வந்தால் கூட சிறைக்கு போய்ட்டு வந்துடலாம்னு நினச்சா நான் அவங்க அந்தளவுக்குலாம் போகலை. அதோட முடிஞ்சு. உளவிலாவே நான் வந்து எப்போவோ தரத்தான் இருக்கேன், அதில் ஒன்றும் இல்லை. அண்ணன் துரைமுருகன் நம்ம பட்ட அளவுக்கு நான் ஒன்றும் பரப்போகிறது இல்லை. அவர் வந்து திமுகவோட ஓராண்டு ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய உள்ளதாக இருந்தார். 3 முறை கைது. அது 3ஆவது முறை கைது அளப்பெல்லாம் கைது பண்ணி கொண்டு போனாங்களா கடத்தல் பண்ணி கொண்டு போனாங்களான்னு தெரியல. குடும்பத்தில் வந்து அண்ணி பிள்ளைகள்லாம் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன ஆச்சு அவருக்குன்னு தெரியாமல். கைது பண்ணாங்கன்னா கூட 2 முறை கைது பண்ணதால் வந்து ஒரு குறைந்தபட்சமான சரி இப்படிலாம் நடக்குங்கிற முறை தெரியும். ஆனால் கைது பண்ணதே சொல்லாமல் கொண்டு போனப்போ ரொம்ப பயந்துட்டாங்க, அண்ணியெல்லாம் பயந்துட்டாங்க, பிள்ளைகளும் பயந்துட்டாங்க. அதில் துரைமுருகனை வந்து அங்கே சிறைக்குள் இருக்கிறப்ப அங்கே உடலாலும் அப்புறம் வந்து பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறதாலும் ரொம்ப உளவியலாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அவங்களோட துணிவோ இல்லை வந்து சீற்றமோ எந்த இடத்துலையும் குறையலை. அந்த அளவில் ஒப்புறப்ப நம்மலாம் அந்த அளவு ஒன்றுமே நம்ம படுறதில்ல, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் பெருசாக அளவில் பட்டார். அவருக்கப்பன் எனக்கு உளவிலாம் வந்து வர்றதை பார்த்துக்கலாம், வழக்கா கைதா சரியாக பார்த்துக்கலாம், எவ்வளவு அவதூறாக வந்து எழுதட்டும் அப்படி கூட விட்டுருவேன். அதாவது ட்விட்டர் போன்ற தளங்களில் வந்து அவ்வளவு ஆபாசமாக பேசுவாங்க, வைக்கிறவன் பேசுவாங்க, குடும்பத்தை திட்டுவாங்க, தனிநபர் தரம் கொடுப்பாங்க, வாடா போடான்னு பேசுவாங்க. நான் யாரையும் வந்து தடை பண்ணுறதில்ல, பிளாக் பண்ணுறது கிடையாது, நீ எழுதிட்டு போ அப்படின்னு. ஏன்னா வந்து அங்கே திட்டுறவன், அங்கே வந்து அவ்வளவு வாடா போடா அப்படின்னு உரிமை எழுதுறவன் திட்டுறவன் அவன்லாம் நேரில் பார்த்தா நம்ம அப்படி தான் பேச மாட்டேன். நேரில் பார்த்தா வேற மாதிரி நடக்கும். நேரில் பார்த்தா அவன் நேருக்கு நேரம் என்ன நின்று கண்ணை பார்த்து வாடா போடான்னு பேசிடு. நீ அங்கே திட்ட கிட்ட வார்த்தையை பார்த்து பேசிடு. நான் சாலையை நடந்து தான் போய்கிட்டு இருக்கேன், நடந்து போகிறேன், தானியில் போகிறேன், பங்கு தானியில் போகிறேன், பேருந்தில் போகிறேன். நான் தனி ஒரு ஆளாக தான் போகிறேன் சாலையில் போகிறப்ப, சரி ஒரு ஆளாக தான் போகிறப்ப நேரில் பார்த்து திட்டிட்டு வானே. அதெல்லாம் அங்கே பின்னூட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, முதுகு பின்னாடி நின்று கத்துறது போல். அது அவர் என்ன சொல்கிறது, என்ன பின்னூட்டம் போகிறதால கமெண்ட் போகிறதால என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு அசட்டுத்தனமான தெரியும். அதனால் நம்ம அதுக்கெல்லாம் முகம் கொடுக்கறதில்ல, கண்டுக்காமல் போயிடுறது. அந்த அடிப்படையில் வழக்கு போட்டாலும் பார்த்துக்கலாம்னு தான் இருக்கிறேன். அந்த உணர்வு எப்போதும் எனக்கு உண்டு. அப்புறம் இப்போ என்ன கைது பண்ணுறதுக்காக இவ்வளவு துடிக்கிற உடன்பரப்புகள்கிட்ட கூடுதலாக ஒரு செய்தியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பாஜக சொல்லி தான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுச்சு, அதில் வந்து தொடர்புடையவங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம்லாம் சொன்னீங்க. இந்த ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு ஆயிடுச்சு. எப்போ குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற போகிறீங்க, எப்போ தண்டனைப்படுத்த போகிறீங்க, எப்போ சிறைப்படுத்த போகிறீங்க? யாருமே உள்ளே போனமே தெரியலையே, யாருமே உள்ளே போலையே. என்ன நடக்குது? அவங்களையே கைது பண்ண முடியல, என்ன காரணம்? அருணா ஜெயகிருஷ்ணன் அனைத்து அறிக்கையும் அதான் சொல்லுது, கைது பண்ணுங்குது, குற்ற நடவடிக்கை எடுக்குங்குது. யாரையும் கேளையே. அன்றைக்கி சாத்தாங்குளம் படுகொலைக்காக அப்படி கொந்தளிச்சிங்க. சாத்தாங்குளம் படுகொலைக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், அதுக்கான நீதியே கிடைக்கலையே. ஜெய்பீம் படம் பார்த்துட்டு அந்த காவலை துன்புறுத்தலுக்கு கொந்தளிக்கிறீங்க. நீங்கள் அவ்வளவு வந்து மனசு உருகுறீங்க. உங்கள் காவல்துறை துன்புறுத்துதே. அம்பாசமுத்திரத்தில் வந்து ஒரு அதிகாரி பல் அப்படின்னு நானே இவனெல்லாம் எப்போ கைது பண்ண போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க? கொடநாட்டில் அடுத்தடுத்து கொலை வழக்கு, போன ஆட்சியில் அதை பேசி அரசியல் பண்ணீங்க. இந்த ஆட்சியில் ஒரு முன்னகரமும் இல்லை. நாங்கள் வந்தோம்னா தங்கமணி வேலுமணியை விடமாட்டோம், நாங்கள் வந்து தண்டிப்போம், ஊழல் வழக்குகளை வந்து தோண்டி எடுப்போம் அப்படின்னீங்க. யாருமே உள்ளே போடையே, யாருமே சிறைப்படுத்தப்படலையே. அப்போ அவங்களையெல்லாம் எப்போ கைது பண்ணி உள்ளே போட போகிறீங்க? கனிமவள கொள்ளை நடக்குது, கனிமவள கொள்ளை, மணக்கொள்ளை எல்லாமே நடக்குது. இந்த வழக்கொள்ளை செய்கிறவனை எப்போ கைது பண்ணி உள்ளே போட போகிறீங்க? இந்த வேங்கவேலில் வந்து மனித கழிவு கலந்த குடிநீர் தொட்டியில் கலந்த அந்த குரூரமான கொடுங்கோல் குற்றவாளியை எப்போ கைது பண்ண போகிறீங்க? எப்போ கைது பண்ண போகிறீங்க? இவங்கெல்லாம் கைது பண்ண மாட்டீங்க. இவங்கெல்லாம் சமூகத்தில் குற்றவாளி கிடையாது, கைது பண்ணப்பட வேண்டிய ஆட்கள் இல்லை. நான் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஐயோ கூத்த. சரி கைது பண்ணுறா கூட பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக ஒன்று தான். இதில் வந்து சாய் லட்சுமிகாந்த் அப்படின்னு ஆர்எஸ் பாதியோட மகன் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர் சபீர் அகமதுக்கு கொலை மிரட்டல் விட்டார், அச்சுறுத்தல் விடுத்தார். அப்போ அவரை எப்போ கைது பண்ண போகிறீங்க? இந்த பட்டியல் போட்டவங்களை எப்போ கைது பண்ண போகிறீங்க? அதனால் கைது பண்ணுறனா கைது பண்ணிக்கங்க, வழக்கு போடுறனா வழக்கு போட்டுங்க, கைது பண்ணி சிறைப்படுத்துறா சிறைப்படுத்துங்க. என்ன கைது பண்ணி சிறைப்படுத்துக்கு முன்னாடி நான் இந்த பட்டியல் போட்டேன்ல, அவங்களெல்லாம் கைது பண்ணிவிட்டு அப்புறம் சாய் லட்சுமிகாந்தையும் கைது பண்ணிவிட்டு அவங்கள சிறையில் போட்டுட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே என்ன போடுங்க. ஏன்னா பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல.